அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு சொந்த வீடு அமையணும், சொந்த வீடு கட்டணுன்றது தான் ஒவ்வொருத்தருக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவுன்னு சொல்லலாம். என்னதான் வாடகை வீட்டில் எல்லா சௌகரியமே நமக்கு இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு வேணும்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கனவு நினைவாகணும்னா, அதுவும் உடனே நினைவாகணும்னா கண்டிப்பாக இந்த ஒரே ஒரு குச்சி போதுங்க. இது என்னென்னா மாமரத்து குச்சி. உங்களுக்கே தெரியும், மா இலை நம்ம நிலைவாசலில் கட்டுவோம். ஏன்னா மா இலை வாசலில் கட்டுறதுனால லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை சக்திகளை வீட்டுக்குள்ளே நெருங்கவே விடாது. எந்த ஒரு விசேஷனாலும் முக்கியமாக இடம்பெறுறதுன்னா அது மா இலை இல்லைங்களா. அதனால தான் இந்த மாங்குச்சியை வச்சு தான் நம்ம இப்போ இந்த பரிகாரம் செய்ய போகிறோம். இந்த மாதிரி இதோட பெருசாகவே எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ சின்ன குச்சி தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா பெருசாக நல்லா பட்டையாக கூட எடுத்துக்கோங்க. எந்த சைஸ் வேணால் வைக்கலாம். இந்த மா இலை குச்சியை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணீரால் நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. இதை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை செய்யலாம், கிருத்திகை, சஷ்டி, இப்படி வந்து முருகருக்கு உட்காந்து எந்த நாளில் வேணால் செய்யலாம். அப்படி இல்லைனாலும் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் செய்யலாம். நாள் கிழமை கிடையாது. நான் வந்து நேற்று வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அப்படியே இது வந்து காட்டலாம்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், வேல் வழிபாடு செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வெற்றிலை வச்சு 6 விளக்கு வைத்து வேல் வழிபாடு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ஓகே இந்த பதிவு வந்து எடுக்கும்போது அந்த பதிவோடு வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மாங்குச்சியை நான் உடச்சிட்டேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அந்த இலையெல்லாம் எடுத்துருங்க. அந்த குச்சி மட்டும் இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா கழுவுன குச்சியை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த வீடு கட்டுவாங்க இல்லையா, மர வேலை செய்வாங்க, தச்சர் சொல்லுவாங்க, அவங்க கையில் கொடுத்து, அப்படி இல்லைன்னா அந்த மாதிரிலாம் எங்களுக்கு யாரும் தெரியாதுன்னா கோவில் ஐயர் இருப்பாங்க இல்லையா, கோவில் ஐயர்கிட்ட கொடுத்து அவங்க வந்து வீடு கட்டணுங்க, வீடு கட்டுறது எங்கள் கனவு, வீடு கட்ட தடங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்குச்சி அவங்கக்கிட்ட கொடுத்து வாழ்த்தி வாங்கிட்டு வந்துடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைங்க. 6 இடத்துல பொட்டு வச்சா போதும். நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டும் அவங்ககிட்ட கொடுத்தும் வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து வெறும் குச்சியை கூட கொடுத்துட்டு வாழ்த்திக்கிட்டு வாங்கிட்டு வந்தோம் நம்ம இந்தமாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் வந்து முருகரின் வேல் பாதத்தில் வச்சுருக்கேன். இதேமாதிரி உங்கள் வீட்டில் முருகர் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அப்படி தரையில் வைக்காதீங்க. ஒன்று மரத்தில், அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது தட்டில் வைங்க. பிளாஸ்டிக் சில்வரை தவிர்த்து வேறு ஏதாவது தட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து தினமும் தெய்வத்தை வணங்கும் போது இந்த குச்சிக்கும் தூப தீப ஆராதனை காட்டிகிட்டே வாங்க. உங்களுடைய கனவு வந்து நிறைவேறணும் வேண்டுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். முருகப்பெருமானையும் நல்லா வேண்டிக்கோங்க. சொந்த இடம் இருந்தும் நிறைய பேர் கையில் வந்து பணம் வச்சுருந்தும் வீடு கட்ட முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அந்த வீடு கட்டுற விஷயத்த வந்து தடை பண்ணிகிட்டே போகும். ஸோ வந்து இந்த குச்சியை வச்சு நீங்கள் வாரமோ இல்லை தினமுமே நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறீங்க, டெய்லியும் பூஜை செய்ய முடியாதுன்னா ஊதுபத்தி காட்டுவீங்களா, டெய்லி வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்படி வந்து வீட்டில் பூஜை சிம்பிளாக செய்கிறோமோ செய்யுங்க. அப்படி இல்லைனாலும் ஊதுபத்தி காட்டுங்க. அப்படி காட்டிகிட்டே வரும்போது நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிகிட்டே வாங்க. உங்களுடைய கனவு இல்லம் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். 100% உண்மையான பரிகாரம் இது. கண்டிப்பாக செஞ்சு பயன் பெறுங்க. இது மட்டும் அல்லாமல் சிறுவாபுரி கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சிறுவாபுரி கோயிலுக்கு போனீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுடைய வீடு கட்டும் கனவு வந்து நிறைவேறும். தொடர்ந்து உங்கள் வீட்டில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இந்தமாரி 6 விளக்கு, வெற்றிலை விளக்கு 6 வச்சு ஏற்றுங்க. உங்கள் வீட்டில் இந்தமாரி வேல் இருந்தாலும் நீங்கள் வேல் வச்சும் பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா முருகப்பெருமான் படம் இருந்தாலும் படம் வச்சோ நீங்கள் 6 தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. ஏதாவது உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வைங்க. எதுவுமே வைக்க முடியலனாலும் கற்கண்டாவது கொஞ்சம் வைங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டேக் கேர். பாய். வாழ்க வளமுடன்.